வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை உங்களை காணொளி வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் தமிழ்நாட்டு அரசியல் கண்ணோட்டம் பற்றி உங்களுடன் கலந்துரையாட வந்துள்ளேன். அதற்கு முதல் எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டோம். காணொளிக்குள் போகலாம். தமிழ்நாட்டு தேர்தல் களம் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கின்றன. அந்த வகையிலே தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் முன்னிப்பது யார், பின்னிலையில் தங்கி போவது யார் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆளும் திராவிட கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து வருகின்றன. அதேபோல தமிழ்நாட்டின் ஏனைய கட்சிகளும் தேர்தல் களத்தில் உள்ளன. குறிப்பாக சொல்வதானால் சீமானன் நாம் தமிழர் கட்சி என்று ஒரு பெரிய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் நடைப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே வெறும் தேர்தலிலே திமுகவும் அதிமுகவும் மிக பலம் பொருந்திய ஒரு பெரு கட்சியாக காணப்படுகின்றன. இரு கட்சிகளுக்கிடையே காணப்படும் அதிருப்தியை கொண்ட மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். இவர்களின் வாக்குத்தான் பெரும் தேர்தல் களத்தை நிர்ணயிக்கப் போவது என்பது நிதர்சனம். எதுவாக இருந்தாலும் திமுகவின் செல்வாக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே மிக அதிகமாக காணப்படுகிறது. அதே நிலையில் நாங்களும் தலைத்தவர்கள் அல்ல என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காட்டி வருகின்றன. ஆரம்பத்திலே அவர்களின் கூட்டணி பலம் இழந்திருந்தாலும் இன்று ஓரளவுக்கு அவர்கள் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் தாங்களும் சாதிக்க வல்லவர்கள் என்பதை காட்டி வருகின்றார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கும் இடையிலே பெரும் போட்டி இந்த முறை நிகழும் என்பது உண்மைதான். அதே நேரத்தில் மற்ற கட்சிகளான விஜயின் கட்சி, சீமானின் நாம் தமிழர் கட்சி, அதை விட இன்னும் பல கட்சிகளும் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் தங்கள் பலத்தை நிரூபிக்க இருக்கின்றன. இந்த வகையிலே தமிழ்நாட்டில் திராவிடம் என்பது மெல்ல மெல்ல சாகடிக்கப்படாது, மெல்ல மெல்ல மழுங்குகின்றது என்ற ஒரு தோற்றப்பாடும் காணப்படுகின்றது. தமிழ் தேசியம் எதிர்காலத்தில் முன்னிலையில் நிற்கும் என்பதும் யதார்த்தமாக காணப்படுகின்றது. அதற்கு சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி ஒரு உதாரணமாக காணப்படுகின்றது. இனிவரும் காலங்களில் திராவிட கழகத்தின் அரசியல் சித்தாந்தங்கள் மெல்ல மெல்ல வழங்கடிக்கப்படுகின்றன. தமிழ் தேசியம் என்ற ஒன்று தமிழ்நாட்டு மக்களிடையே மிக எழுச்சி கொண்டு வீறு கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று தமிழ்நாட்டின் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்கின்றது. முன்பு கமலஹாசன் தான் ஒரு மாற்றுக் கட்சியாக வலம் வந்தார். டிவியை உடைத்து மக்கள் முன் தான் ஒரு மாற்றுக் கட்சி என்று செல்வாக்கை நிலைநிறுத்த முயற்சி தந்து இன்று அவர் யாருடன் சங்கமமாகியுள்ளார் என்பது யாவரும் அறிந்த உண்மை. அதேபோல்தான் இன்று விஜயும் தான் ஒரு மாற்றுக் கட்சி என்று வந்திருக்கின்றார். அவர்களிடம் மாற்று என்று அவர்களிடம் திமுகவின் சித்தாந்தம் இருக்கிறது, அண்ணா திமுகவின் சித்தாந்தம் இருக்கிறது, ஜெயலலிதாவின் சித்தாந்தம் இருக்கிறது, எம்ஜிஆரின் சித்தாந்தம், இப்படி எல்லாத்தையும் கலந்து தான் ஒரு மாற்று அரசியலை திறப்போகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதுதான் புரியவில்லை. ஆனால் மாற்று அரசியல் ஒன்றை தமிழ்நாட்டு மக்களிடையே விதைப்பவர்களாக இருந்தால் அது நாம் தமிழர் கட்சி தான். சரி,
இந்த நாம் தமிழர் கட்சி இந்த முறையின் தேர்தலில் முன்னிலை வகிக்குமா என்பதும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 1% இருந்து இன்று 8% முன்னேறி இருக்கும் நாம் தமிழர் கட்சியினரின் செல்வாக்கு இந்த முறை அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதே நேரம் விஜயின் வருகையால் நாம் தமிழர் கட்சிக்கு சில பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லும் ஆய்வாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பார்ப்போம், தேர்தலின் நிலவரம் தேர்தல் முடிந்த பிறகு அது எப்படி அமையும் என்பது தெரியும். எதுவானாலும் தமிழ்நாட்டில் தேர்தலில் திமுகவின் செல்வாக்கு முன்னிலையில் இருக்கின்றது என்பதும் மறக்க முடியாத ஒன்று. நான் ஏற்கனவே கூறியது போல இரு கட்சிகளினிடையே காணப்பட்ட அதிருப்தி மக்கள் தான் இந்த தேர்தலை வாக்களிக்கப் போகிறார். இவர்கள் அதிருப்தி கொண்ட மக்கள் சில வேளையில் நாம் தமிழர் கட்சிக்கு அவர்களின் யதார்த்தத்தை பார்த்து அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடும். அவர்களுக்கு வாக்களித்தாலும் அதன் செல்வாக்கு எப்படி இருக்கும் என்பது அது தேர்தலின் முடிவுகளை பொறுத்து இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு போட்டியாக இன்னும் பல சாதனைகளை செய்ய முன்வரும். இன்று மக்கள் திமுகவுடைய பெரும் அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள். இக்காரணம் என்னென்றால் அது ஒரு குடும்ப கட்சியாக மிளர்கின்றது. அப்போ சில உதிரி கட்சிகள் தங்களுடைய பொருளாதாரத்தை இன்று முன்னேற்றி கொண்டிருக்கும் வேளையில் அவர்கள் திமுகவுடன் பக்கம் சேர்வார்களா இல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்வார்களா என்பதும் கேள்விக்குறி. இன்று அவர்களின் ஒரே மாற்று தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற சீமானின் நாம் தமிழர் கட்சி தான். எதிர்காலத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரும் கட்சியாக மலரும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. பெரும் தேர்தலில் திமுக அதிமுக என்று சொல்லப்படும் இரு கட்சிகளுக்கிடையே தான் மிக போட்டி ஒன்று நிலவும் என்பதும் யதார்த்தமான கள நிலவரம். ஏதோ தேர்தல் முடிவுகள் பெறும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், திராவிட கட்சிகளில் ஏதோ ஒன்று சட்டசபைக்கு நுழையும் என்பதுதான் யதார்த்தம். நன்றி மக்களே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள்